உடல்நலக் குறைவு காரணமாக பிஜ்லி ரமேஷ் அவர்கள் இப்போ காலமாக இருக்காரு. இவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் ஒரு சில உண்மைகளை பேசியிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜ்லி ரமேஷ் அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக முகமே பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ராங்க் வீடியோ மூலமாக தான் சமூக வலைதளங்களில் பிரபலமானார் என்று சொல்லலாம். இவருக்கென்று தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. 2019ஆம் ஆண்டு இசையமைப்பாளர் ஹிப்காப் ஆதியின் நட்பே துணை படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு அமலாபால் நடிப்பில் வெளியான ஆடை திரைப்படத்திலும், ஜோதிகா நடிப்பில் வெளியான பொன்மகள் வந்தால் திரைப்படத்திலும் சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு ஒரு சில திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தும் இவர் குடிக்கிற பழக்கத்தை விடவே இல்லை. தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால் இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிஜ்லி ரமேஷ் அவர்கள் இப்போ உடல்நலக்குறைவு காரணமாக காலமே இருக்காரு. ரசிகர்கள் புலவர்கள் அவங்களோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் பிஜ்லி ரமேஷ் அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். நான் திருமணத்துக்கு முன்னாடியே மது குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மது குடிச்சனால தான் என்னுடைய உடல்நிலை இப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் வீட்டில் படுத்த படுக்கை ஆகிட்டேன். என்னை பார்த்தது எல்லாரும் மதுவுக்கு இனிமேல் அடிமையாறாதீங்க, நல்ல உடல்நிலை ஆரோக்கியத்தோடு இருங்க. நமக்கு உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் பழகிறாதீங்க. எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சோம், அது சரியாக நல்ல இந்த மது பழக்கத்தினால தான் அதை பயன்படுத்திக்க முடியலை அப்படின்னும், தான் இப்படி ஒரு மோசமான நிலையில இருந்தும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னும் தான் பட்ட கஷ்டத்தை ரொம்பவே மனவேதனையோட அந்த பேட்டியில் பிஜ்லி ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது, நான் எப்போ வேணாலும் இறந்து போகலான்னு மருத்துவர் சொல்லிட்டாருங்க. இனிமேல் முடிஞ்சதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால் இனிமேல் என்னையை பார்த்தாது நீங்கள்லாம் திருந்துங்க, யாரும் இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாயிராதீங்க அப்படின்னும், அதாவது நான் சினிமாவில் நடிக்கிற காலத்தில் ஏன் கூட பல பேர் இருப்பாங்க. இப்போ நான் முடியாமல் வீட்டில் படுத்து இருக்கும்போது என்னை ஒருத்தோட வந்து எட்டி பார்க்க ஆள் இல்லைன்னு என்னை ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு எல்லாரும் அவங்க உடல்நிலையை பாதுகாத்து நல்ல பழக்கத்துடன் வாழுங்க அப்படின்னு அந்த பேட்டியில் பிஜ்லி ரமேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. எது எப்படியோ இவருக்கு சினிமாவில் பட வாய்ப்புகள் கிடைச்சும் இந்த மது பழக்கத்தினால அதை முழுமையாக பயன்படுத்திக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய சேனல் சார்பாக அவங்களோட குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.